ஹாட்ஸ்பாட் 2 அதான் ஹாட்ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 2 தெரியும். பட் ஆனால் பார்க்காம வந்தாலுமே புரிகிற மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் சிரிச்சோங்கிறது இல்லாமல் யோசிக்கிற அளவுக்கு படம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய விஷயம். இப்போ வந்து என்னன்னா தளபதியோட பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்குலாம் சொல்கிறாங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க? அதான் தளபதி எஸ்கே குட்டி அந்த இதெல்லாம் வந்து நிறையா ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ படத்தில் ஒரு யோசிக்கிற மாதிரி விஷயமும் சரி ஃபன்னாகவும் வச்சுருக்காங்க. அது தேட்டரில் பார்த்தா தான் புரியும், சொன்னால் புரியாது. அதான் அந்த 40 கதை கேட்டு தூங்கிட்டாருன்னு சொன்னதையே படத்தில் ஒரு இதாக வச்சுருக்காங்க. அந்த சீன் வரும்போதெல்லாம் படம் தேட்டர்லேயே எல்லாம் ஓவராலாக சிரிச்சிட்டாங்க. ஸோ அதான் ரியாலிட்டியில் இருக்கிறது, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுங்கிறதையும் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், எப்போதுமே வந்து டெஃபினெட்லி நாட்டுங்கிறது தான் எப்போதுமே. தலை வந்து ஃபார் எவர் தான். ஸோ ரிட்டையர் எப்போதுமே இல்லைங்கிறத 2050 சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அதான் எல்லா வருஷமும் ஐபிஎல் வரும்போது தலை இருப்பாருன்னு நம்ம நினச்சிட்டே பார்ப்போம். அதே மாதிரி ஒரு சீசன் முடியும் போதும் டெஃபினெட்லி நாட்டுங்கிற மாதிரியே தான் படத்துலேயும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னன்ட்டு. அப்புறம் சிஎம் வந்து 2050 யாருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 2026 சிஎம் யாரும் அதுவும் சொல்லியிருக்காங்க. 50 வேறு 26 வேறு சொல்லியிருக்காங்க. அதான் ரீகேப் போட்டிருக்காங்களே, ரீகேப் பார்த்துட்டு அப்படியே புரிஞ்சிடும். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்காம வந்தாலும் ரீகேப் பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு சில விஷயம் கருத்தும் நல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்கணும், அப்பா அம்மா நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்க்கணுன்ற மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபீல் குட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறையா வந்துட்டு டபுள் மீனிங் கண்டென்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஃபேமிலியாக வர்றது வந்துட்டு அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் மஸ்ட்டாக எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. அதில் நிறைய இடத்துல ட்விஸ்ட்டு ப்ரோ, அந்த ட்விஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ண விரும்பல. நிறைய இடத்துல ட்விஸ்ட்டு இருக்குது. அதை நீங்கள் மூவி வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்கும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம். நல்ல மூவி, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆமாம் 2015 டோனி ரிட்டையர் ஆக மாட்டார், அவர் ப்ளே பண்ணுவார். ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஆப்வியஸாக. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் டோனி ரிட்டையர் ஆகலை அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு. எஸ்கேவெல்லாம் செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். தளபதி ஃபேன்ஸ் அவங்களுக்கும் ஒரு கருத்து மாதிரி இருக்குது. அது கலாச்சிலாம் போடல, அவங்க வந்து ஃபேனாக இருங்க, நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டு நான் தலை தான் உயிர் அப்படிலாம் இருக்க வேணாம், ஃபேனாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. யாரையும் கலாய்க்கல. ஃபீல் குட் மூவி. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பார்த்து பேசுனா இங்கே விட்டு தான் பார்த்துக்கோங்க. படம் நல்லா இருக்குங்க. படம் வந்து ஒரு ஃபன் ஃபில்லான படம். நான் 1 ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆனால் பட் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டா 1. ஸோ 2 மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து 2 வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஃபன் ஃபீல்டாக யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், கப்புள்ஸாக வரலாம், ஃபேமிலியாகவும் வந்து பார்க்குறவங்களுக்கு படம் ரொம்ப ஒர்த்தபுளான படம். 200க்கு ஒர்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா 3 ஜேனருமே அதில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1லேயே 3 ஜேனரு, இதுலேயும் ஒரு 3 விதமான ஜேனர்னும் போது எல்லாருமே அந்த ஜேனரை கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை சூப்பராக எடுத்து போயிருப்பாங்க. மஸ்ட்டு வாட்ச். இப்போ எல்லாருமே மங்காத்தா பார்ப்பீங்க, மங்காத்தா பார்த்துட்டு அப்படியே சைன் ஷோ இது வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்தபுளான படமாக இருக்கும். மஸ்ட் வாட்ச். ஸோ ஓகே, இப்போ நிறைய லீடு கொடுத்துருக்காங்க, நிறைய கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹாட்ஸ்பாட் கதையை பார்த்தனால மட்டும்தான் 2 வந்து கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் இல்லையா? ஸோ 2யும் பார்த்தா மட்டும் தான் கனெக்ட் ஆகுமா, இல்லை இந்த பார்த்தாவே படம் புரியுமா? இல்லை, இது பார்த்தாலே படம் முடியும். 2க்கும் 1க்கும் அது கண்டினியூ கிடையாது. 2 வந்து அது வேற ஒரு ஜெனர், இது 2 வேறு ஜெனர், ஃபஸ்ட்டு வேறு ஜெனர். அதனால் அதுக்கு 2க்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதனால் நீங்கள் இது அது பார்க்காம இது பார்த்தாலே புரியும். இதை பார்த்துட்டா நீங்கள் அதையும் பார்க்கணும்னு தோணும், அதையும் ஓடிடியில் போய் பார்க்கலாம். சார் நிறைய பேர் கலாய்க்கிற மாதிரி, அதுமாதிரி எஸ்கே கலாய்க்கிற மாதிரிலாம் நிறைய டைலாக் இருக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி அந்த டைலாக் டெலிவரி பண்ணியிருந்தாங்க, எதனால் அந்த மாதிரி டைலாக் வச்சுருக்காங்க நீங்கள் நினச்சிங்க? இல்லை, நான் எது சொன்னாலும் கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் எஸ்கே வந்து கலாய்க்கிற மாதிரிலாம் இல்லை. 2015 எஸ்கே சிஎம் சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சி தலைவராக விஜய் சேதுபதி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது கலாய்க்கிற மாதிரி இல்லை, சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னுக்கு தான் அது. ஸோ அதனால் ஒரு பர்சனலாக எடுத்துக்காமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டால் ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக போகும். சார் சிஎம் பற்றி நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ வர கம்மிங் சிஎம் பற்றியும் சொல்லியிருக்காங்க, 2026 சிஎம் பற்றி சொல்லியிருக்காங்க, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அகைன் வந்து நம்ம டோனி சார் ரிட்டையர் ஆகாத மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. 2015 டோனி ரிட்டையர்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சாங்க. அதான் நான் என்ன சொன்னாலும் வளர்றோம் பார்த்தீங்களா, எதனா கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும்.
அதனால் ஆமாம், அதனால் தேட்டரில் போய் பாருங்கள். ஃபன் ஃபீல்டாக இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தேட்டரில் மஸ்ட் வாட்ச், எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். தேட்டர்ல விசில் சவுண்டெல்லாம் வந்து காது கேட்ச மாதிரிலாம் சொன்னாங்க. நேற்று டிவிகே தலைவரோட சின்னமும் வந்து விசில் சொல்லியிருக்காங்க. ஆமாம் எப்படி இருந்துச்சு அது? ஆமாம், நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பாருங்கள், விசில் அடிச்சு தான் தொண்டை இது மாதிரி இதுவாகிடுச்சு. நேற்று அதான் டிவிக்கு சின்னம் தளபதி தான் விசில் சின்னம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சால் அந்த விசில் எடுத்துட்டு தான் எல்லாம் தேட்டருக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் விசில் அடிச்சு ஃபுல்லாக கத்திட்டே இருந்தாங்க. ஸோ மறுபடியும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கத்துனதுனால சில இதெல்லாம் நோட் பண்ண முடியல, சில விஷயங்கள்லாம் கவனிக்க முடியல. மோஸ்ட்லி நைட் ஷோ போனாலும் போவேன், ஃபேமிலியோடு போனாலும் போவேன். அதனால் மொத்தமாக டீமுக்கு டேரக்டர், ப்ரொடியூசர், ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு போல்டான ஸ்கிரிப்ட் சொசைட்டியில் ரொம்ப கம்மி, நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. ஸோ அது அவர் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போல்டு ஸ்கிரிப்ட் இன்னும் நிறையா வரணும், நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் நான் விருப்பப்படுறேன். ஸோ டேரக்டருக்கும், ப்ரொடியூசர், கேஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல் டீம், என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். 200 ரூபீஸ்க்கு ஒர்த்தபுளான படம். நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே. ஸோ படத்தில் வந்துட்டு நிறையா கலாய்க்கிற சீன் ஆகட்டும், நிறையா பேருக்கு லீடு கொடுக்குற மாதிரியும் 26 யார் அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 2026 சிஎம் யார் அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வாண்டடாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து காமனான ஆடியன்ஸ், நம்மளுக்கு அது சம்மந்தம் இல்லை. அது வாண்டடாக அந்த மாதிரி விஷயம். நீங்கள் வந்து படத்தை பூஸ்டப் பண்ணுறீங்க, படத்தை கான்ட்ரவைஸ் பண்ணணுன்றதுக்கோசமே அதை வாண்டடாக வைக்கிற மாதிரி. அது கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம தமிழ் மூவினாலும் சரி, இப்போ அரசியல் விமர்சனங்கள் உள்ள வச்சா சீக்கிரம் படம் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்துகள் வச்சு படம் எடுக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு? அப்படி இல்லை. நீங்கள் படத்தை ஏதாவது ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி பேசணும், அப்போ தான் படம் நம்ம படம் பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வாண்டடாக வைக்கிறாங்க. தளபதியும் வாண்டடாக வைக்கிறாங்க. இந்த 26 என்ன நடக்குது அப்படின்றத வாண்டடாக வைக்கிறாங்க. அவங்க மேபி டேரக்டர் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், ஜென்சி கிட்ஸ் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது கூட வச்சுக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் அது வாண்டடாக வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹீரோவே கலாய்ச்சிருக்காங்க. 40 படம் வந்து தூங்கிட்டேன் சம்திங் அவரையும் கலாய்ச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கும்போது மற்றவங்கள பாதிக்காது. கலாய்ச்சிருப்பாங்க, அதுவே நான் வந்து கண்டிக்கிறேன். தோனியை வந்து 2050 வரையும் தோனி ரிட்டையர் ஆக மாட்டாருன்னு எனக்கு. நம்ம தோனி ரிட்டையர் ஆக அவரோட விருப்பம், அவர் ஆடுறாரு விரும்புகிறார். அதை நீங்கள் வந்து வாண்டடாக திடீங்கன்னு அப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக, தோனி அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து கதை பண்ணுறீங்களா அப்படி இல்லை. அது வாண்டடாக வைக்கிறாங்க. அது அந்த மாதிரி நீங்கள் மெசேஜாக சொல்கிறது வேறு. நீங்கள் 2 ஸ்டோரி நல்லா மெசேஜாக சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வாண்டடாக 2-3 டைலாக்ஸை மட்டும் இது பண்ணால் அது யாராக இருந்தாலுமே அது கோவம் வரும், படம் பார்க்க பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இப்போ நிறைய ஜென்சி கிட்ஸ் வந்து டோனி ரிட்டையர் ஆகாத மாதிரி காரணது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது வாண்டடாக வச்ச மாதிரி இருக்குங்கிறாங்க, என்ன காரணத்தினால? ப்ரோ, யாராக இருந்தாலும் ஒரு டைமில் ரிட்டையர் ஆக தான் போகிறாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கான டைம்ஸ் கொடுக்கணும். இந்த வாட்டி இல்லைன்னா அந்த வாட்டி உனக்கு பிடிக்கலையா ஆட பிடிக்கும், உனக்கு ஆட பிடிச்சிருக்கா ஆட, அப்படிலாம் கிடையாது. அதை வந்து நீங்கள் வாண்டடாக ஒரு இடத்துல சொல்லி திணிக்கிறீங்களே, அந்த கதைக்கோசம் நீங்கள் அதை வச்சா பரவாயில்ல. அந்த கதையில் நீங்கள் வாண்டடாக அதை திணிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்ன ப்ரோ, ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு மாதிரி லிங்க் கொடுத்துட்டு செகண்ட் பார்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேர்ட் பார்ட் வரைக்கும் சான்ஸ் இருக்கா? தேர்ட் பார்ட்டும் கொடுத்துருக்காங்க, லீடு கொடுத்துருக்காங்க. பட் வருமா அது ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு எங்கேயா படம் லேக் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சா? என்கிட்ட டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன்? எனக்கு தளபதி 2 பேர் சண்டை போடுறதே அந்த கான்செப்டே பிடிக்கல. அதை ஸ்டோரியை பொதுவாக தளபதினாவே அந்த ஆடியன்ஸ் பார்க்குறது வந்து சண்டை போடுவாங்க, அது மாதிரி தானே? தளபதினாலே ஆடியன்ஸ் சண்டை போகிறதுனால இல்லைங்க, அந்த கிரேஸ். எங்கள் தலைவர் படம் வருது, என் தளபதி படம் வருதுன்னு என்ஜாய் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சண்டை போட்டுக்க மாட்டாங்க. நான் அடிச்சுக்கிட்டா மண்டை ஓடும், ஏன் அடிச்சுக்கிட்டா மண்டை ஓடின்னு அப்படி கிடையாது. சண்டை ஃபேன்ஸுனாலே அந்த என்ஜாய்மெண்ட்டு. என் தலைவர் என் படம் நல்லா வந்திருக்குடா, 2 பேர் படம் நல்லா கலெக்ஷன் ஆச்சுன்னா 2 பேரும் தானே என்ஜாய் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இங்கே சண்டை போடுறதுனால கிடையாது. நீங்கள் வந்து எப்போவுமே வாண்டடாக சண்டை போடுறதுனால வந்து நீங்கள் சண்டை போடுறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பேட் இமேஜை க்ரியேட் பண்ணுறீங்க. அங்கே 2 பேர் பேட் இமேஜ் கிடையாது, அவங்களுக்கு நல்ல இமேஜ் தான் இருக்குது, ஓகேங்களா? அவங்க படம் பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட போகிறாங்க. அவங்க வந்து என் தலைவன் பெருசுங்க, உங்கள் தலைவன் பெருசுன்றது அவங்க எல்லாருமே பேசுகிறது தான், யாராக இருந்தாலுமே பண்ண தான் பண்ணும். அது வந்து வாண்டடாக வைக்கிறாங்க, அது தப்பு. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன், ரொம்ப பிடிச்ச டைலாக்னா என்ன? கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. அஸ்வினோட போர்ஷன் நல்லாவே இருந்தது. ஆர்ட்ஸ் 3க்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை போதுண்டா அப்படின்னு இருக்கா? யூஸ்வலாக எல்லா படம் பார்க்குறது தான், 3 வந்தாலும் பார்க்க தான்.
ஹாட்ஸ்பாட் 2 எப்படி இருந்துச்சு? ஹாட்ஸ்பாட் 2 ரொம்ப நல்லா இருக்கு மேம். பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. அதாவது பார்ட் 1ல ஒரு மாதிரி ராவா சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காம போச்சு. பட் ஆனால் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லி அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தார் விக்னேஷ் கார்த்திக். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸோ நிறைய பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்தாலும் நிறைய பேருக்கு கலாய்க்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. எஸ்கே கலாய்ச்சிருக்காங்க, தளபதி ஃபேன்ஸை கலாய்ச்சிருக்க மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு? ஒருத்தர் அதாவது நம்ம இன்னொருத்தர் இது பண்ணால் தான் நமக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேங்லேயே வந்து நம்ம ஏன்னா ஃப்ரெண்டை கலாய்ச்சா தான் நமக்கு சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து கலாய்ச்சது சொல்ல வரல, கலாய்ச்சது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு 2050 இப்படியும் இருக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. அது நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஜென்சிக்கு எடுத்த படம் தானா? அப்படிலாம் இல்லை மேம். நாங்கள் சொல்ல வர விஷயத்த இப்படியும் ஒழுங்காக சொல்லியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போடாதீங்கன்னா ஏன் இஷ்டம் அப்படி தான் போடணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இந்த இடத்துக்கு தான்மா போட வேணான்னு சொல்ல, உன்னை போட வேணான்னு சொல்லன்றது தான் சொல்லியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது இந்த சீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம், இல்லை ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? எனக்கு அப்படி எதுவும் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் படம் எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் நல்லா ரசித்தேன். கருத்து வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லி அதை கடைசியாக என்டர்டெயின்மெண்ட் அதை கொண்டு வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒரு சொல்ல வராரு. அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு உங்களுக்கே நாங்கள் ரசிகன்னு எடுத்துகிட்டு அது ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நிறைய பேர் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஏதோ ஒரு பார்ட் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சா? எனக்கு தெரில மேம், இது லேக் ஆன மாதிரி தெரில. எனக்கு ஒருவேளை எனக்கு அந்தளவுக்கு பார்க்கலன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபன்னாக தான் பார்த்துட்டு இருந்தேன் படத்தை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிட்டையர் ஆகாத சீன்லாம் வச்சுருக்காங்க. நம்ம டோனி ரிட்டையர் ஆகாத சீன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோனி ரசிகராக ஐபிஎல் மேட்சாக பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது? ஐயோ டோனி ரிட்டையர் ஆகலன்னு எப்படி இருக்குன்னு நினச்சிங்க? தோனி அது அப்படி ஆகலாமல் இருந்தால் சந்தோஷம் தான். பட் எப்படி இருந்தாலும் ஒரு ரிட்டையர் ஆகி தான் ஆவார். அப்படி ஆகாமல் இருந்தாலும் நமக்கு பெருசாக ஆட விட மாட்டாங்க. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளே எனக்கே வயசு வச்சுன்னா நான் சரியாக ஆட மாட்டேன். அவருக்கு அந்த ஏஜ் வரைக்கும் ஆடினா தான் நம்ம பார்க்க ரசிப்போம், இல்லைனா அவரை வெறுத்துருவோம். ஸோ அதனால் அவருக்கான ஏஜில் அவர் இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பிடிச்ச சீன், பிடிக்காத சீன் மட்டும் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காத சீன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா ஏதோ கூப்பிட்டப்ப ரொம்ப அதாவது ஜஸ்ட்டு நார்மலாக வந்து பேசியிருக்காங்க. அது ஒரு மாதிரி பேசியிருப்பாளா, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி வேறு பிடிச்ச சீன்லாம் நிறைய சீன் பிடிக்கும் மேம். இதில் 3 வரக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? அவரே எண்டில் டைட்டில் கார்டு போட்ட மாதிரி 3க்கு நான் லீடு கொடுக்குறேன்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஓகே. 3 வெயிட் பண்ணுறீங்களா? தாராளமாக கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன்.